இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெஸ்டோ வந்தோம். இங்கே பார்த்துங்க ஓணம் ஸ்பெஷலுக்காக நல்லா பலூன்லாம் வச்சு நல்லா டெக்கரேட் பண்ணி கண்ணுக்கே பார்த்திங்கன்னா இதமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லா விதமான இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் எக்ஸ்பீரியோடு இருக்கும். பாருங்கள் சிக்கன் இதெல்லாம் ஃபுல்லாக சிக்கன் வெரைட்டியான சிக்கன் இருக்கும். இந்த சைடு பார்த்தா முட்டை பாருங்கள் 15 ரியால் முட்டை. இந்த சைடு பார்த்திங்கன்னா வாட்டரு, அந்த சைடு பார்த்தா ஃப்ரூட்ஸு. இது ஃபுல்லாக இந்த தயிர் மோர் இந்த மாதிரி லெபனானு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக அல்மராய் நடாக் அப்புறம் இன்னொரு சவுதி கம்பெனிலாம் இருக்கும். ஸோ நிறைய கம்பெனி ப்ராடக்ட்லாம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் அல்மராய் நடாக் தான் நிறைய இருக்கும். ஸோ தண்ணிலாம் பாருங்கள் நல்லா அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இருக்கும். உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே வாங்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா ரைஸு வகைகள் எல்லா விதமான ரைஸுமே இங்கே இருக்கும். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஜூஸ் ஐட்டம் ஃபுல்லாக இருக்கும். மேங்கோ ஜூஸு எல்லா விதமான ஜூஸும் கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நான் எப்படின்னா எடுக்க 1000 ஆள் இல்லை, அதனால் நானே சும்மா அப்படியே காமிச்சேன் உங்களுக்கு. இவ்வளோ லூலு தான் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆனால் நெஸ்டோ அதோட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்கள் ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மேலே வந்து தொங்க விட்டுருப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம். இது ஃபுல்லாக அந்த ஃபிலிப்பினோ ஃபுட்டு இதெல்லாம் கிடைக்கும். இங்கே பிஸ்கெட் ஐட்டம் நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. என்ன ஆஃபர் நமக்கு தேவையோ அதை சூஸ் பண்ணி வாங்கலாம். பட் நான் அப்படி வாங்கலை, எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆஃபர் படி நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளால் சாப்பிட முடியாது. ஸோ அங்கே பாருங்கள் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த குக்கீஸ் ஐட்டம் கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த சைடு ஃபுல்லாக இருக்கும். அதில் ரேட்டுமே வந்து மேலே வந்து விசிபிள் ஆகும். ஸோ நம்ம அதுபடி பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் அங்கே பார்த்தீங்களா பலூன்லாம் பின்னாடி சூப்பராக இருக்குது. நான் பில் போட வந்துட்டேன். ஸோ பில் கவுண்டருக்கு வந்து நான் இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். ஃபுல்லாக வந்து ஒரே ரஷ்ஷு, அதனால் இது நான் அந்த டைமிங் கிடச்சிது, அதனால நான் எடுத்தேன். பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் சவுதி அரேபியாவில். இப்படி தான் மால் இது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த மாலில் நம்ம தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் பில்லு வந்து இவ்வளோ திங்ஸ் நான் வாங்கினேன், பில்லெல்லாம் போட்டாங்க. ஸோ நம்ம திங்ஸையும் பேக் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வெளியில் வந்துட்டோம், கிளம்ப போகிறோம். ஓகே கார் நமக்கு வந்துட்டு. ஸோ காரில் ஏறிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். இதுதான் நெஸ்டோ பாருங்கள். என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அங்கே ட்ராலி இருக்கும், நம்ம தள்ளிக்கிட்டு இந்த வழியாக உள்ளே போயிடலாம். கேட் 1 கேட் 2ன்னு இருக்கும். ஸோ அப்படியே வந்து நம்ம போய்க்கலாம். இந்த பாருங்கள் இந்த காரில் தான் நான் வந்தேன். ஸோ நம்ம டாக்ஸி கால் பண்ணால் வருவாங்க. அப்படி ஏறலாம். அம்மாடி பசினா தாங்கலை. ஸோ நம்ம ஏதாவது ஃபுட்டு வந்து வாங்கலாம் வெளியில். வாங்கலாமா? வாங்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நெஸ்டோலேருந்து என்னோடய அக்காமடேஷன் போகிற ஸ்ட்ரீட் வியூவு. அங்கே பாருங்கள் நைட்டு எத்தனை மணி? இது 11:30 மணி. ஓகே நான் சீக்கிரமாகவே திங்ஸ் வாங்கிட்டேன். இது வந்து 11:30 மணி நைட்டு. பாருங்கள் இதுதான் வந்து நைட் ஸ்ட்ரீட் வியூ. நிறைய உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன், இருந்தாலும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக இப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். இங்கே லைட்லாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து லைட்டு இருக்கும். வோல்டேஜ் வந்து கம்மிங்கிறதுனால பளிச்சுன்னு இருக்காது, ஆனால் லைட்டு இங்கே வந்து இப்படி தான் இருக்கும். அங்கே பாருங்கள். அவ்வளோதாங்க, பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. போயிட்டுருக்கேன். பக்கத்தில் வந்து ஒரு கடையில் போயிட்டு செப்பல் இருங்க, செப்பல் போட்டு வரேன். செப்பல் ஃபர்காட். இங்கே பின்னாடி சூப்பராக இருக்குல்ல. ஒரு நாள் இங்கே எல்லாமே சவுதி பீப்புள்ஸு எல்லாருமே வந்து இப்படி தான் வந்து லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உட்காந்து ஓ
இப்படி தான் வந்து சாப்பிட்றாங்க. இவங்க கண்ணாடி இருக்கு, பின்னாடி ஒரு பிக் கண்ணாடி இருக்கு. ஸோ வாங்க போகலாமா? நம்ம பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம டேரெக்டாக கிச்சனுக்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா பிள்ளைங்க எல்லாருமே இங்கே நைட்டு போயிட்டாங்க. ஸோ நமக்கு வீடியோ ஷூட் பண்ணுறவங்க யாருமே இல்லை. ஸோ ஓகே. ஸோ என்னென்ன வாங்கினோன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசிக்குது, கப்ஸா வாங்கினோம். 12 ரியால், ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அந்த கப்ஸாவை வந்து நம்ம இப்படி வச்சிடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது தர்பூசணி. ஓகே, இது ஃபுல்லாக தர்பூசணி. ஸோ தர்பூசணி வந்து வாங்கினோம், அது நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நான் எப்போதுமே வந்து 5 லிட்டர் ஆயில் வாங்குவேன். ஓகே, இங்கே பாருங்க, 5 லிட்டர் ஆயில் வாங்குவேன். இது 32 ரியால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தயிர். ஓகே, தயிர்லாம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா முட்டை 15 ரியால். 30 முட்டை வந்து 15 ரியால். நம்ம என்ன பண்ணிடலாம், ஃப்ரிட்ஜு நமக்கு இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். அப்படியே நம்ம வந்து இது ஏன் கிச்சனுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணிடலாம். தேவையில்லாத ஒரு டைம் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வச்சு ரொம்ப டயர்டாகிடணும். இதுக்குள்ளதை எடுத்து வேற காமிக்கிறேன் பாருங்க. தர்பூசணி நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன், ஷாக் ஆகிடுவீங்க. ரொம்ப நாளாகுதுங்க ஷாப்பிங் போயிட்டு, ரொம்ப 1 மாதம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பால்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நம்ம ஊரில் பாக்கெட் பால் இருக்கும். இங்கே பாருங்க, எக்ஸ்பிரி டேட் வந்து இதில் போட்டிருப்பாங்க 26/9/2024 எக்ஸ்பிரி டேட்டு. இன்றைக்கி என்ன டேட்டு? 17, 18, 19, 20, 21, 22, 10 நாள் வச்சுக்கலாம் நம்ம இதை. லெபனான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அடிக்கடி வயிறு சரியில்லாத போகுமா, லெபனான் வந்து ஒரு ப்ரோபயோட்டிக். ஸோ லெபனான் அண்டு மில்க்கு கேர்டுமே இங்கே இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது? ஐஸ்கிரீம், வனிலா ஐஸ்கிரீம் 1 kg. ஸோ இந்த ஐஸ்கிரீம் வந்து நம்ம ஃப்ரீசரில் இப்போ ஸ்டோர் பண்ணலாம். சாப்பிட்றப்ப நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் 3.45 ஹலால். அப்போனா 3.3 ரியால்னு வச்சுக்கோங்க. 3 ரியால், 1 3 ரியால், 3 ரியால். அப்போ 1 ரியால் வந்து 22 ரூபானா நம்ம ஊரில் 20, கிட்டத்தட்ட 2 4 6 60 70 80 ரூபா கிட்டத்தட்ட இந்த ஒரு துருவல். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்கு? கார்ன். இந்த கார்ன் வந்து ஸ்வீட் கார்னு நான் சாப்பிடுவேன். நம்ம ஊரில் இந்த ஸ்வீட் கார்ன் நான் சாப்பிடுவேன். பட் ஆனால் இந்த ஸ்வீட் கார்னு ரொம்ப நாளாக நான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன். இது ஒன்று வந்து 6 ரியால், 6 ரியால் வாங்கியிருக்கேன். அடுத்தது லெமன், அடுத்தது பச்சை மிளகாய். இன்னொரு மெயின் பாயிண்ட் வர்றான் இது பாருங்க, இளநீ. இந்த இளநீ வந்து நான் நாளைக்கு கட் பண்ணி டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நான் குடிக்கணும். எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது ட்ரிக் இருந்தால் சொல்லுங்கள். எல்லாமே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஓகே, ரொம்ப டயர்டாகிட்டேன். மெயின் மேட்ரு, முக்கியமான மேட்ரு வரான். சிக்கன் டண்டடாங். சிக்கனிலுமே வந்து எக்ஸ்பிரி டேட் போட்டிருப்பாங்க. ஓகே, காமிக்கிறேன். இங்கே பாருங்க,
24/9/2023 24/9/2023 இன்னும் 23 போட்டிருக்காங்க. 2017 எதையே தப்பாக ஒட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அது இருக்கும். 2024 வச்சுட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன், கிழங்கா மீன். கிழங்கா மீன் 1 கிலோ வந்து 11.95 ரியால். நம்ம ஊர் கணக்கு பார்த்துக்கோங்க. 1 ரியால் 22 பைசா, 22 ருப்பீஸ். இதெல்லாம் இப்போ கழுவ நேரம் இல்லை, ரொம்ப இது மீன். இது என்ன மீன்? ஏதோ ஒரு மீன். இதை நம்ம வந்து கழுவோம், இல்லைன்னா நாரி போய்டும்னு நினைக்கிறேன். இது நண்டு. இன்னொரு நாள் கழுவிக்கலாம் நண்டை. ஓகே. ஸோ தயிர் எங்கே இருக்கு? தயிர் இங்கே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பில்லை. இங்கே பாருங்க, நம்ம ஊரில் கருவேப்பிலையை என்ன பண்ணுவோம்? 2.94 ஹலால். நம்ம ஊரில் கருவேப்பிலைய கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்போம். பட் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. தக்காளி பார்த்தீங்கன்னா நெஸ்டோவில் தக்காளியும் நல்லா இல்லை, வெங்காயமும் நல்லா இல்லை. நான் சண்டை போட்டதுக்கப்புறம் ஒரு பையன் வந்து தெரிஞ்ச ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நம்மளோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்து கொடுத்தாங்க. ஸோ தக்காளி ஒரு பை, லெமன், சீரகம், பெருஞ்சீரகம், ஜீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, மிளகாய், இது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் நம்ம ரூமில் கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகே. எப்போதுமே கொஞ்சம் நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்கன்னா நிறைய வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு ஷாப்பிங் போக தேவையில்லை. ஓகே. இவ்வளோதாங்க, நம்ம வந்து எல்லாமே பண்ணிட்டோம். ஒரு நாள் வந்து ஃப்ரிட்ஜு டூரு, ரூம் டூர்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. நம்ம ரூமை போய் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் 10 மணிக்கு போனோமா, 11, 12, 2 மணி நேரம் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். ரூம் வந்து அங்கே இருக்குது. ஸோ இந்த வண்டியை வந்து அப்படியே தள்ளிட்டு வந்துட்டு கீழே எப்போதுமே வந்து அல்லமீர் போவோம், அதுக்கு பக்கத்தில் வந்து கிடக்கும். இது எல்லாமே இப்போ நம்ம ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ரொம்பவுமே வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா 250 ரியால். 250 ரியால்னா 100 ரியால் வந்து 2000 ரூபாய், 200 ரியால் வந்து 4000 ரூபாய், 5000 ரூபாய்க்கு நான் இப்போ வந்து திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம ஊரில் 5000 ரூபாய் இருந்தால் எவ்வளோ வாங்குவோம்? பட் இங்கே நம்ம ஊர் காசு 5000 ரூபாய்க்கு கொஞ்சம் தான். எப்படின்னா நான் மீன் வாங்கினேன், நண்டு வாங்கினேன், 2 விதமான மீன் வாங்கினேன், நண்டு வாங்கினேன், அப்புறம் கருவேப்பிலை, பால், தயிர், காய்கறிலாம் எதுவுமே நான் வாங்கலை. ஸோ காய்கறிலாம் வாங்கினா எவ்வளோ ஆகுன்னு பாருங்கள். இவ்வளோ தான் வாங்கியிருக்கேன். சிக்கன், மீன், எண்ணெய், மெயினான எண்ணெய், அதுக்கப்புறம் இந்த இட்லி பொடி இதெல்லாம் வாங்கினேன். இதெல்லாம் வந்து தான் வாழைப்பழம், தர்பூசணி, இதெல்லாம் வந்து அப்படியே ரேட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வாங்க முடியும். என்ன பண்ண முடியும்? 300 ரியால் ஃபுட்டுக்கு சொல்கிறாங்க. மாதம் 300 ரியாலை பத்தாது. ஸோ நீங்கள்
சவுதி அரேபியாவில் இல்லை எந்த ஊரில் இருந்தாலும் செல்ஃப் குக்குனா நம்ம இப்படி தான் சாப்பிடணும். இது வந்து என்னோடய கிச்சன், அப்படியே கிச்சனில் வச்சுட்டு போகலான்னு தான் இங்கே வீடியோ எடுத்தேன். ஸோ இங்கே ஒரே ஹாட்டாக இருக்குது, ஏசி ஒர்க் ஆகலை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பாய்.